டூத் பேஸ்ட் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே கமர்ஷியலாக வரக்கூடிய பிராண்ட்ஸோட டூத் பேஸ்ட் காம்போசிஷன் பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட எல்லா டூத் பேஸ்ட்லேயுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ரொப்போர்ஷனில் தான் வந்துட்டு டூத் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அது போக வந்து எக்ஸ்ட்ரா அப்ரேசிவ்ஸ் நம்ம பிராண்டிங்காக வரக்கூடிய இந்த சால்ட்டு, இந்த ரெட் கலர் டீத் ஒயிட்னிங் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் டூத் ஒயிட்டனிங் ஆகும். சம் சார்கோல் இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் கூட இப்போ கமர்ஷியல் பிராண்டிங்கில் வருது. அந்த மாதிரி டூத் பேஸ்ட் வந்து ஒரு மிடில் ஏஜ் குரூப்ஸு இல்லைனா ஒரு ஓல்டர் பீப்புள் ஆல்ரெடி வந்து சென்சிட்டிவான டீத் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அவங்க எல்லாருமே வந்து சிம்பிள் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மல் ஒயிட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அது போக வந்து நமக்கு கம்ஸ் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது, இல்லை பல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து மோர் ஆர்லெஸ் காம்போசிஷன் எல்லாமே சேம் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். சென்சோடின் ரிப்பேர், சென்சோடின் டோட்டல், இல்லை அப்படின்னா வந்து பேரடான்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் கம் ரிலேட்டடாக வந்து வர இஷ்யூஸ்க்காக டூத் பேஸ்ட் மெடிக்கேட்டடாக கொடுப்போம். தட் வில் பி யூஸ்ஃபுல். பட் கமர்ஷியலாக மக்கள் வந்து டே டு டே லைஃபுக்கு யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா அப்ரேசிவ்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் எல்லா டூத் பேஸ்ட்டும் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வென் சென்சிட்டிவ் டீத் இருக்கிறவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யங்கர் ஏஜ் குரூப் வந்து நார்மலாக எல்லா பேஸ்ட்டுமே யூஸ் பண்ணுறது ஓகே தான்.